அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் 24 மணி நேரத்தில் உங்களுக்கு போன் கால் செய்ய மிக மிக எளிமையான வழிமுறையை பார்க்க போறோம். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஸ்விட்ச் வேர்ட் மெத்தடை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். யாரெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, காதலர்கள், நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். காதலர்கள்னு வரும்பொழுது பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். யாருனே தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ண முடியாதுங்க. யாருக்காக இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு நல்ல அறிமுகம் இருந்திருக்கணும். குறைந்தபட்சம் உங்க போன் நம்பராவது அவங்க கிட்ட இருக்கணும். உங்களுடைய பெயரை சொன்னால் அவங்களுக்கு உடனே தெரியணும். அந்த அளவிற்காவது அறிமுகம் இருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தட் உங்களுக்கு பலனை கொடுக்கும். நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க வார்த்தைகள் என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி சில பதிவுகள்ல நம்ம பார்த்திருந்தாலும் புதியதாக பார்க்கிறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. தமிழ்ல, சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு தெய்வத்தையும் குறிக்கக்கூடிய வார்த்தைகள் கிடையாதுங்க. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சில முறைகள் நம்ம எழுதினாலோ அல்லது ரிப்பீட்டடா அந்த வார்த்தைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ நம்முடைய ஆழ்மனதில் அது பதியும். எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யாரு நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். வேற எந்த லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. இங்கிலீஷ்ல அந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது மட்டும்தான் அந்த வார்த்தைக்குண்டான முழு அதிர்வலைகளும் நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிந்து பயன்படுத்தினாலும் சரி, தெரியாமல் பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது நீங்கள் விரும்பும் நபர் 24 மணி நேரத்திற்குள் உங்களை ஏதாவது ஒரு வழியில் தொடர்பு கொள்வார். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த வார்த்தைகளை சொல்லலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க. வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணாலே போதும். இன்கேஸ் ஏதோ ஒரு பெரிய மனஸ்தாபம் அல்லது பிரச்சனை காரணமாக பிரிந்து வாழும் உறவுகளுக்கு இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றீங்கன்னா அதிகபட்சம் 3 நாளைக்கு நீங்க பயன்படுத்துங்க. சப்போஸ் ஒரு நாள்ல அல்லது 2 நாள்ல போன் கால் வந்துருச்சுன்னா இந்த மெத்தடை நீங்க கண்டினியூ பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அன்னையோட நீங்க நிறுத்திடலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திர வார்த்தைகளை நீங்க எழுத வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்க சொன்னாலே போதும். எந்த நேரத்துல சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த டைம்ல நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரத்துல சொல்லுங்க. குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள், அதிகபட்சம் 10 நிமிடங்கள் வரை இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங் முக்கியம் கிடையாதுங்க. சோ நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு நீங்க வேக வேகமா சொல்லாதீங்க. குவான்டிட்டியை விட குவாலிட்டி தாங்க முக்கியம். அதனால பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல பிரிந்து வாழும் உறவுகளுக்கு பயன்படுத்துறவங்க மட்டும் நீங்க மேக்ஸிமம் 3 நாளைக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 5 முதல் 10 நிமிடங்கள் வரை நீங்க சொன்னாலே போதும். அடுத்த மிக மிக முக்கியமான விஷயம், இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஆற்றல் மிக்க வார்த்தைகளை சொல்லும் போது உங்களுடைய உணர்வு நிலை எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க யாருக்காக இந்த மெத்தடை யூஸ் பண்றீங்களோ அவங்க கிட்ட இருந்து உண்மையாகவே உங்களுக்கு போன் கால் வந்துச்சுன்னா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை அப்படியே எக்ஸாக்டா நீங்க கொண்டு வரணும். இந்த உணர்வுகள் செயற்கைத்தனமா இருக்க கூடாதுங்க. உண்மையாகவே அட் பிரசன்ட்
ரைட் நவ் அந்த நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஃபோன் கால் வருது. ஸோ அதை பார்த்தவுடன் எவ்வளவு நீங்க சந்தோஷப்படுவீங்களோ அந்த சந்தோஷத்தை தத்ரூபமாக நீங்க கொண்டு வரணும். இந்த வார்த்தைகளை சொல்ல போறதுனால ஃபோன் கால் வரும்ன்ற அந்த எதிர்பார்ப்பு மனநிலை இருக்கக்கூடாதுங்க. இந்த நொடியே உங்களுக்கு ஃபோன் கால் வந்துருச்சு. ஸோ அந்த சந்தோஷமான உணர்வு நிலையோட இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வார்த்தைகளை 5 முதல் 10 நிமிடங்கள் வரை நீங்க சொல்லுங்க. சொல்ல வேண்டிய ஸ்விட்ச் வேர்ட் வீனஸ், ரீச் நேம், சடன்லி கனெக்ட், somehow now. இந்த வாக்கியத்துல நேம்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லணும். ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க. அந்த நபருடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்துல வீனஸ், ரீச் ராஜா, சடன்லி கனெக்ட், somehow now. அவங்களுடைய பெயர் ராணின்னு இருக்கிற பட்சத்துல வீனஸ், ரீச் ராணி, சடன்லி கனெக்ட், somehow now. அவ்வளவுதாங்க. மிக மிக எளிமையான ஆற்றல் மிக்க ஸ்விட்ச் வேர்ட் இது. எந்த அளவிற்கு நீங்க உற்சாகமான சந்தோஷமான மனநிலையோட இந்த வார்த்தையை சொல்றீங்களோ அந்த நிமிடமே இந்த மெத்தட் உங்களுக்கு பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். முழு நம்பிக்கையோட தைரியமா இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லி பாருங்க. அந்த நொடியே அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து உங்களுக்கு போன் கால் வரும். ஒரு டைம்ல ஒரு நபருக்காக மட்டும் தாங்க இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணணும். காலையில ஒரு நபருக்கு, மதியம் இன்னொரு நபருக்குன்னு நீங்க ஒரே நாள்ல நிறைய பேருக்கு யூஸ் பண்ண கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பர்சனுக்கு யூஸ் பண்ணுங்க. அவங்க கிட்ட இருந்து போன் கால் வந்ததற்கு பிறகு நீங்க இன்னொரு நபருக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், யாருக்காக இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்துறீங்களோ அந்த நபருக்கு இப்படி ஒரு டெக்னிக் நீங்க ஃபாலோ பண்ணதை எப்பவுமே ஷேர் பண்ண கூடாதுங்க. அதே போல இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லி முடிச்சிட்டு உடனே உங்க மொபைல் போனை எடுத்து அந்த நபர் கிட்ட இருந்து போன் கால் வந்திருக்கா, மெசேஜஸ் வந்திருக்கான்னு அவங்கள நீங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாதுங்க. இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்றது மட்டும்தான் நம்முடைய வேலை. மற்றதை இந்த பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும். சோ இந்த வார்த்தைகளை சொல்ல போறவங்க 5 நிமிஷம் இந்த வார்த்தையை நீங்க சொல்லி முடிச்சிட்டு உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வேறு பக்கம் நீங்க கவனத்தை திருப்பணும். நீங்க டிவி பாருங்க, புக்ஸ் படிக்கலாம், அல்லது உங்களுடைய வழக்கமான வேலை எதுவோ அதன் மீது நீங்க கவனத்தை திருப்புங்க, அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க பேசுங்க. இது போல டோட்டலா உங்களுடைய மைண்டை நீங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உடனடியாக அந்த நபர் கிட்ட இருந்து போன் கால் வரும். இது மிக மிக முக்கியமான ஒரு ரகசியம், சூட்சமம். சோ இப்போ நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட நீங்க மிஸ் பண்ணாம முழு நம்பிக்கையோட தைரியமா இந்த வார்த்தைகளை சொல்லி பாருங்க. நீங்கள் விரும்பும் நபர் 24 மணி நேரத்தில் உங்களுக்கு போன் கால் பண்ணுவாங்க. அடுத்ததாக ஒரு சின்ன விஷயம், இப்ப நம்ம பார்த்த மெத்தட்ல நேம் யூஸ் பண்ணணும்னு பார்த்திருந்தோம். பெயர் யூஸ் பண்றதுல சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கலாம். எந்த பெயரை யூஸ் பண்ணணும்னு நீங்கள் விரும்பும் நபரை நீங்க என்ன நேம் சொல்லி கூப்பிடுவீங்களோ அந்த நேமை நீங்க பயன்படுத்துங்க. அது ஷார்ட் நேம், பெட் நேம்னு என்ன வேணாலும் இருக்கலாம். இன்கேஸ் நீங்க நேம் சொல்லி கூப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க பயன்படுத்துங்க. உதாரணத்திற்கு அவங்க படிக்கிற ஸ்கூல்ல, காலேஜ்ல, ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.